அன்பர்களே, இன்று கஞ்சம் ஸ்ரீ நிமிஷாம்பா திருக்கோயிலுக்கு செல்லுகிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? இந்த திருக்கோவில் கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டணம் அருகில் உள்ள கஞ்சம் என்னும் அழகிய ஊரில் அமைந்துள்ளது. தன் பக்தர்களுக்கு வரும் துன்பங்களை நிமிட பொழுதில் நீக்கி அவர்களின் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை கொண்டவள் என்பதனால் இந்த தேவி நிமிஷாம்பாள் எனப்படுகிறாள். இந்த தேவி பார்வதியின் அவதாரம். நிமிஷா என்றால் நிமிடத்தையும், அம்பா என்றால் பார்வதியையும் குறிக்கும். முற்காலத்தில் சோம வம்ச ஆரிய சத்திரிய குலத்தை சார்ந்த முத்தராஜா என்பவர் அசுர சக்திகளை எதிர்த்து போர் புரிந்தார். போரில் வெற்றி பெற வேண்டி முத்தராஜா ஆதிசக்தியை பிரார்த்தித்து இங்கு தவம் செய்தார். அவனது தவத்தை மெச்சிய அம்பாள் அவனுக்கு ஒரு நிமிடத்தில் உதவுவதாக வாக்களித்தாள். அவள் அருளால் அசுர சக்திகளை அழித்து முத்தராஜா போரில் பெரும் வெற்றி பெற்றார். தன் பக்தனுக்கு ஒரு நிமிடத்தில் உதவி செய்து அருள் புரிந்த அம்பிகையை நிமிஷாம்பா என போற்றி வழிபடுகிறார்கள். மைசூர் அரசர் மும்முடி ஸ்ரீ கிருஷ்ணராஜ உடையார் காலத்தில் இந்த கோவில் நிறுவப்பட்டுள்ளது. நதிக்கரையில் சற்றே உயரமான பகுதியில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ள திருக்கோவிலின் முன்பாக காவிரி ஆறு அமைதியாக ஓடுகிறது. படிக்கட்டுகள் மூலமாக நதியை அடைந்து நீராடி கோவிலுக்கு வர வேண்டும். 7 நிலை ராஜகோபுரம் தென்னிந்திய திராவிட பாணியில் சுதை சிற்பங்களோடு காட்சி தருகிறது. ஆலயத்தில் நுழைந்தவுடன் பெரிய சுற்றும் இடப்புறம் சூரியனும் விநாயகர் சன்னதியும் கொண்டுள்ளார்கள். நவரங்க மண்டபத்திற்கு பதிலாக ஒரே ஒரு முக மண்டபத்தில் 3 சன்னதிகள் வரிசையாக உள்ளன. வலப்புறத்தில் நிமிஷாம்பாள் சன்னதி, கருவறையில் ஆபரணங்கள் சூடி செந்நிற ரோஜா மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு கம்பீரமாக நிமிஷாம்பாள் அருட்காட்சி தருகிறாள். அம்பிகையின் திருமுன் சக்தி வாய்ந்த ஸ்ரீசக்கரம் கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை வழிபட்டால் வறுமையகன்று வளம் கூடிடும். முகமண்டபத்தின் இடப்புறம் அக்ஷீஸ்வரர் என்னும் பெயரில் சிவபெருமான் சிறிய லிங்க வடிவில் அருள்கிறார். எதிரே சிறிய நந்தியும் உள்ளது. இவருக்கே முதலில் தீபாராதனை நடைபெறும். இவர் சன்னதிக்கு அருகில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் சன்னதி உள்ளது. ஸ்ரீ நிமிஷாம்பா, சக்ஷீஸ்வரர், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஆகிய மூவரும் ஒரே வரிசையில் சன்னதி கொண்டுள்ளனர். நவகிரக சன்னதியும் உள்ளது. இங்கு ஒரு அதிசயம் தினம் நிகழும். பூஜை முடிந்தவுடன் பலிபீடத்தில் காகங்களுக்கு உணவு வைத்து மணி அடித்தவுடன் அதுவரை அங்கு இல்லாத காகங்கள் பறந்து வந்து உணவருந்துவது இங்கு தனி சிறப்பாகும். ஆண்டுதோறும் வைகாசி மாத வளர்பிறவி தசமி நாளில் நிமிஷாம்பாள் ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. இந்த நாளில் 108 கலசாபிஷேகமும் சிறப்பு பூஜையும் நடைபெறுகிறது. யுகாதி, நவராத்திரி, விஜயதசமி, தீபாவளி, மகாசிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். தினமும் நடைபெறும் அன்னதானத்திற்கு மக்கள் காய்கறிகளை இலவசமாக வழங்கி உயர்த்தி கடன் செய்கிறார்கள். தீராத வழக்குகள், வியாபார அபிவிருத்தி, திருமணப்பேறு, மகப்பேறு ஆகியவற்றிற்கு இங்கு வேண்டுகிறார்கள். செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதும். நிமிட நேரத்தில் நம் துன்பங்களை நீக்கி நம் விருப்பங்களை நிறைவேற்றும் ஸ்ரீ கஞ்சம் நிமிஷாம்பா தேவியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.